ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 மாநிலங்களவை எம்பிக்களுக்கு பாஜகவில் இணைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. அண்மையில் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ராகவ் சத்தா, அசோக் மிட்டல் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். அவர்கள் இணைந்தது மட்டுமல்லாமல் மொத்தம் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தாங்கள் தனி அணியாக செயல்படுவதாகவும் தங்களை பாஜகவோடு இணைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் மாநிலங்களவை தலைவருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தனர். அவர்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த கடிதம் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் இனி பாஜகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்களாக கருதப்படுவார்கள். இது தொடர்பாக மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியலில் இந்த 7 ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்களும் பாஜக உறுப்பினர்கள் என்ற அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் அவர்கள் யார் என்று பார்த்தோம்னால் ராகவ் சத்தா, அசோக் மிட்டல், கிரிக்கெட் வீரரும் MP-மான ஹர்பஜன் சிங், ஸ்வாதி மாலிவால், சந்தீப் பாத்தக் உள்ளிட்ட 7 ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்களும் பாஜக மாநிலங்களவை உறுப்பினர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம், இந்த இணைவு மூலம் மாநிலங்களவையில் பாஜக உறுப்பினர்களின் பலம் 106 இருந்து 113 அதிகரித்திருக்கிறது. இது மிகப்பெரிய பாஜகவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய எண்ணிக்கையாக மாநிலங்களவையை பொறுத்தவரை பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலங்களவையில் பாஜகவுடைய பலம் ஏறிக்கொண்டே செல்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை மெஜாரிட்டிக்கு 123 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 123 தாண்டி அந்த எண்ணிக்கை இருக்கிறது. ஆனால் தற்போது பாஜகவின் எண்ணிக்கை மட்டும் தனியாக 113 எண்ணித்திருப்பதன் மூலம் வரக்கூடிய காலகட்டங்களில் மிக எளிதாக முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான சாதகமான வாய்ப்பு பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழும். பொதுவாக ஒரு உறுப்பினர் கட்சி தாவினால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்களது உறுப்பினர் பதவி பறிக்கப்படுமே, இவர்களது உறுப்பினர் பதவி மட்டும் ஏன் பறிக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி எழும். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 10வது அட்டவணையில் 4வது பத்தியில் ஒரு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு அரசியல் கட்சி மற்றொரு அரசியல் கட்சியுடன் இணைந்தாலோ அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அணி மற்றொரு அரசியல் கட்சி இணைந்தாலோ கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்களுடைய பதவி பறிபோகாது என்கிற ஒரு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு அணியாக ஒருவரை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் இருந்தால் அது ஒரு தனி அணியாக கருதப்படும். அந்த அடிப்படையில் தான் மாநிலங்களவையை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சிக்கு மொத்தம் 11 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருந்தாலும் தற்போது 7 பேர் பாஜகவில் இணைந்திருப்பதால் அவர்கள் ஒரு தனி அணியாக கருதப்பட்டு அவர்கள் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்களுடைய பதவி பறிக்கப்படாமல் அவர்கள் ஒரு தனி அணியாக அங்கீகரிக்கப்பட்டு தற்போது அந்த அணி பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த 7 எம்பிக்களின் இணைவு கடிதம் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.